இப்போ விஜய் அவங்க அவங்களோட தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது சொல்கிறதா தான் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய இல்லை, எனக்கு வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் படணும். இந்த கவர்ச்சி உன்னுடைய தலைவனை திரையில தேடாத தரையில தேடுன்னு. இப்போ அது வந்து திரை கவர்ச்சி, சினிமாவை பார்த்து அதில் ஒரு ஒரு ஹீரோ வந்து 100 பேர் அடிப்பாங்க. உண்மையில 100 பேர் அடிக்க முடியுமா? அது அது பிம்பம், அது பிம்பம் என்ன, அது கட்டுக்கதை. அது ஒரு நடிப்பு. அதை வந்து நிஜ வாழ்க்கையில் வராது. அதில் செய்கிறதெல்லாம் ஒரு படம் எடுக்காங்க, ஒரு இயக்குனர் இயக்குறாரு படத்தை, அவர் சொல்கிறத அவர் செய்வார். அதே மாதிரி ஹீரோ அந்த ஒர்ஷிப்பு வந்து கதாநாயகனுடைய இதை பெருசாக ஒரு இதாக காட்டுவாங்க. அது நிகழ்வில் அது நடக்கிறது இல்லை. அப்போது நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன், நிகழ்காலத்துக்கு வாங்க. நீங்கள் பிம்பத்தை பார்த்து ஏமாறாதீங்க. நிகழ்காலங்கிறது களம்ங்கிறது வேற. களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். களப்பணிகள், போராட்டமாக மக்கள் பிரச்சனைகளாக எல்லாத்தையும் பேசுறதும் செயல்படுறதும் நடத்துறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அப்படிங்கும்போது களத்தில் தலைவரை தேடுங்க. அண்ணன் வந்து களத்தில் இருக்காரு. களத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செயல்பட்டு கொண்டிருக்கோம், செயல்படுவோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை நம்பாமல் நிஜத்தை நம்புங்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், விஜய் என்பது ஒரு பிம்பம், நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனும் தம்பிகள் நடத்துவது வந்து நிஜம். ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த இளைஞர்கள் வந்து நிஜத்தை நம்பி வாங்க, பிம்பத்தையே நிலையை நம்பி போகாதீங்கன்னு தான் என்னுடைய சொல்கிறேன். இப்போ திராவிட கட்சிகள்லையும் சரி, தமிழக கட்சி எல்லாத்துலையும் சரி, தமிழர்கள் புறக்கணிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் திராவிட கட்சிகளாக அதிகமான அமைச்சர்கள் வந்து அதாவது மற்ற மொழியாளர்கள் தான். விஜய் அவர்கள் கட்சியிலையும் அதே போல தான். அவங்க கூட அதாவது இப்போ வடமொழி கம்யூனிட்டிஸ் தான். இப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சிங்கும் போது, நாம் தமிழர் கட்சியில் வந்து புறமொழியாளர்களுக்கு என்ன விதமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு என்ன விதமான இது பண்ணுறாங்க? இது ஒரு சிறப்பான கேள்வி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே விகிதாச்சாரம். அண்ணன் நேற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நிகழ்வு நேற்று நடத்தினார். அதனுடைய கொள்கை தான். நீங்கள் வந்து சாதி மட்டும் இல்லை, மொழியிலையும் மொழி சிறுபான்மையினர்னா மொழி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் மொழி சிறுபான்மை சில பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, கன்னடம் தெலுங்கு மொழியில் உள்ளவங்க அவங்களுடைய பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து மொழி சிறுபான்மையினுடைய சில சலுகை கிடைக்குது. அவங்களாம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்பாங்க. அந்த சலுகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இழந்துருவோம்னு பயப்படுறாங்க. அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ நம்ம கட்சியிலையும் நிறைய பிறமொழியாளருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பிறமொழியாருக்கு இப்போ 19, எனக்கு தெரிய 19 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சதவீதத்தில் பண்ணால் கிட்டத்தட்ட உண்மையிலே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது மொழியும் தெரிஞ்சிடும், மொழிவாரியும். அப்போது இப்போ ஒரு அனுமானத்தில் இப்படி தான் இருக்கும், இந்த சதவீதம் இருக்குன்னு ஒரு அனுமானத்தில் தான் கொடுக்குறோம். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு மொழியாக தெரியும் போது சரியான விதத்தில் பிரித்து கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு தவறான கணக்கெடுப்பு இல்லை அதிகமாக சொல்லி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. அது வந்து ஒன்றுபட்ட தமிழகமாக இருக்குது. சென்னை மாகாணமாக இருக்கும்போது எத்தனை சதவீதம் இருந்தாங்கன்னா, அது சென்னை மாகாணமாக இருக்கும்போது வடக்கு ஆந்திராவில் நிறைய ஏரியாவும் சேர்ந்துருந்தது தான் சென்னை மாகாணம். அவங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது 1931. நீங்கள் எப்போ மொழிவாரிமானம் வந்துச்சு? அப்போ மொழிவாரிமானம் பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பிற மொழியாளர்கள் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 10% கீழே தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6, 7ன்னு ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது. அதை ஆதென்டிக்காக எடுக்கலாம் இருக்குது. அதனால் அதன் விகிதப்படி தான் அன்னை வந்து பிறமொழியாளர் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் இதை விட வேறு இதாக இருந்தால், நீங்கள் அப்படியே பார்த்தா திராவிடன்னா பிராமின், ஐயர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கூடாதும்பாங்க. ஆனால் நாம் தமிழரில் ஐயருக்கும் அந்த முன்னேறப்பட்ட சமூகத்துக்கும் அண்ணன் வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. அது வெளியே தெரிய வந்துருச்சு. 5லேருந்து 6 இடங்கள், முதல்ல 5ன்னாங்க, இன்னும் ஒருத்தருக்கும் சேர்த்து 6 இடம் கொடுக்க போகிறான்றாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 2.5 3% தான் பிராமின் இருக்காங்க. கேட்டிங்களா? ஐயர், அவங்க ஐயங்கார்லாம் இருக்காங்க. ஐயர் இருக்காங்க. பட் ஐயருங்கிறதா நிறைய பேர் தமிழ் பேசக்கூடியவங்க. அப்போ தமிழ் பேசக்கூடிய பிராமண குடியில் அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் நம்ம கட்சியில் வாய்ப்பு இந்த தடவை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது மொழி மட்டும் இல்லை, ஜாதி வாரியாகவும் நமக்கு ஓரளவு முன்னைய கணக்கெடுப்புகளை வச்சு சரி பண்ணோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சொல்ற மாதிரி எடுத்தோம்னா இன்னும் சரியாக கரெக்டாக பிரித்து கொடுக்க முடியும். எந்தெந்த மொழியோ சாதியோ பார்த்து கொடுக்க முடியும். அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புடைய முக்கியத்துவம். ஆனாலும் அது இல்லாமலேயே நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும். அந்த பிரதிநிதித்துவப்படி
பிராமின்ஸுக்கும் கொடுக்குறோம், பிறமுறையாருக்கும் கொடுக்குறோம். அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ இந்த இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை கொண்டு வந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு இது கருத்து வச்சு வைப்பாங்களா? அது என்னன்னு நீங்கள் நினைக்கிங்க? இல்லை, அணுகுமுறை நம்ம கொண்டு வந்தால் வெற்றி பெறலான்னு ஒரு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போனால் வெற்றி தம்பி, நான் ஒரு ரூமுக்குள்ளேருந்து நம்மையோ என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நானும் உங்களை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது முக்கியமாக இந்த 1000 ரூபா பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன நீண்ட நாள் பலன் என்ன கிடைக்கி? ஒரு குடும்பத்துக்கு நான் 10,000ன்றேன், அது என்னால் விளக்க முடியும். நான் சொல்றது வந்து சும்மா வாயில சொல்லலை. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், புள்ளி விவரத்தின்படி புள்ளி விவர துறையிலிருந்தும் சில தரவுகளை வச்சு அதை சொல்றேன். நான் சும்மா 10,000 ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னு சொல்ல. இதை மக்கள் கொண்டு சேர்க்கணும். அது ரொம்ப அவசியம். அது செய்யணும்னா குடும்பமாக சந்திக்கணும். சும்மா நமக்கு ஏன்னா உங்களுக்கு ஊடக பலம் நமக்கு இல்லாதனால ஒவ்வொரு வீட்டுக்காக போகணும். ஒரு வேட்பாளர்னா ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 வீட்டை சந்திக்கணும். அதை நான் எங்கே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நிறைய தொகுதிகள் அதை பண்ணுறாங்க, தம்பிகள் தங்கைகள் பண்ணுறாங்க. அது சிறப்பு. அது அவங்களெல்லாம் ஒரு அதாவது முன்மாதிரியாக வச்சு இதை செய்யாத தொகுதிகளையும் செய்யணும். நிறைய தொகுதிகள் அதை செய்யாமல் இருக்காங்க. வீடு வீடாக போகணும். ஒரு நாளைக்கு 100-150 வீட்டை சந்திக்கணும். அவங்களுக்கு நம்மளுடைய கொள்கையினுடைய துண்டு பிரசுரத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அதை விளக்கணும். சில இடங்கள்ல நமக்கு 10-15 கூட ஆகலாம். நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சில கேள்விகள் நம்ம மேலே கொடுக்கலாம். சில பேர் இப்போ சாதாரணமாக வாங்கி சரியா நான் படித்து பார்க்குறேன்னு சொல்லி நம்மளை உடனே கடந்து போவாங்க. சில பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு விளக்கணும். அப்போ நமக்கு திண்ணை பிரச்சாரமும் குடும்பத்தில் வீடு சந்திக்கணும் கட்டாயம் பண்ணணும். எல்லா வேட்பாளரும் பண்ணணும். நமக்கு போதுமான நேரம் இல்லை. நமக்கு வேட்புமனு தாக்கல் அறிவித்த பிறகு நமக்கு சும்மா வேனில் சுற்றி தெருத்தரவா வரலாமே தவிர நான் சொல்கிற மாதிரி தெருத்தரவாவோ மக்களை சந்தித்து விளக்க முடியாது. அந்த விளக்கம் பண்ணணும்னா இப்போவே செயல்படணும். ஆனால் நிறைய தொகுதியில் தம்பி தங்கைகள் நல்லா செயல்படுறாங்க. எனக்கு தெரியும், எந்த தொகுதியில் பேரை சொன்னால் நல்லா இருக்காது. நிறைய தொகுதிகளை பண்ணுறாங்க. அவங்கள பின்பற்றி மற்ற தொகுதிகளும் செய்யாத தொகுதிகளையும் இந்த மாதிரி மக்களை சந்திக்கணும். வீடு வீடாக போகணும். திண்ணை சந்திப்பு பண்ணணும். அவங்ககிட்ட துண்டு பிரசத்தை கொண்டு கொடுக்கணும். நம்ம கொள்கையை பற்றி அந்த சுருக்கமாக நம்ம ஆட்சி வரைவில் என்ன இருக்கோ அதை சுருக்கமாக போட்டு அவங்களுக்கு சொல்லணும். சொல்லி விளக்கணும்னா புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் ஒரு இப்போ தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். சில இடங்களில் போன வாரம் கூட மேலப்பாளையத்தில் பண்ணோம். ஒரு 150 துண்டு பிரசுரம் கொடுத்தோம். துண்டு பிரசுரம் கொடுத்ததுல நிறைய 10க்கு 3-4 பேர் நமக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நல்லா மாற்றுறதுக்கு அவங்களாம் கட்டாயம் வாக்கு செலுத்துவாங்க. நீங்கள் அப்போ 10ல் 3-4 பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35% வரும். 30 to 40% வாக்கு. இன்னைக்கு 4 முனை போட்டியாக இருக்கும்போது நீங்கள் 35% எடுத்தாலே வெற்றி தான். அப்போ உங்களை சந்திக்கிறதுல 10 பேரில் 3லேருந்து 4 பேரை நீங்கள் உங்களுக்கு நாம் தமிழருக்கு மாற்றிட்டீங்கனாலே வெற்றி உறுதியாயிடும். அப்போ நீங்கள் குடும்பத்திலேருந்து தனித்தனியாக சந்திக்கணும். அது முக்கியம். அது அண்ணனுக்கும் தெரியும் நினைக்கிறேன். கட்சி நிர்வாகிகளுக்கு மேலுள்ள நிர்வாகிகளுக்கும் தெரியும். நிறைய இடத்துல தம்பி தங்கைகள் வேட்பாளர் ஆல்ரெடி அண்ணன் ஏற்கனவே அறிவிச்சதுனால அவங்களாம் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள பின்பற்றி மற்றவங்க திரும்பவும் சொல்கிறேன், எல்லா தொகுதிகளையும் இதை செய்யணும். நன்றிங்க.